யாரெல்லாம் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 இந்திய பிரஜையா இருக்கீங்க, ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கீங்கன்னா நீங்க யார் வேணாலும் இந்த திட்டத்தின் கீழே நீங்க முதலீடு பண்ணிக்கலாம். நம்பர் 2 மைனருக்கு எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் கணக்கு தொடங்குறதா இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும். ஆனால் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களே, அதாவது 10 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் கையெழுத்து போட தெரிஞ்சிருந்தா போதும் அவர்கள் பெயர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் கணக்கு தொடங்கி அதில் ஆர்டி கணக்கும். நம்பர் 3 10 வயதுக்கு உள்ள இருக்காங்கன்னா அவங்களோட கார்டியன் பேரண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அது மூலமாக நீங்கள் இந்த ஆர்டியை இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ எத்தனை வருஷத்துக்கு நீங்க முதலீடு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் இந்த முதலீடுகளை நீங்க பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் எதுக்காக மைனர்களுக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க தெளிவாக சொல்றாங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதாவது பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு பழக்க வழக்கத்தை, ஒரு ஹேபிட்டை வந்து சிறு குழந்தைகளுக்கும் கொண்டு வந்தால் தான் அவங்களுடைய ஃபியூச்சர் ஃபினான்ஷியலாக செக்யூராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் மைனஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்றாங்க. இதில் குறிப்பாக கவனிக்கப்படுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்.